வணக்கம். பாருங்க தேவ் லைஃப் ஸ்டைல் தமிழ் பாருங்கள். என்ன இது அதுன்னு டைட்டிலு தம்ப்லைனு எல்லாத்துலேயும் மலேசியா முருகன் போட்டிருக்கேன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி என்னடா அது வீடியோ ஆரம்பித்தோன்னே மலேசியா முருகன் காட்டுறேன்னு நீங்கள் நினைப்பீங்க. 2023 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள் மே 17 அப்போ நான் மலேசியாவில் இருந்தேன். மலேசியா சிங்கப்பூர் ட்ரிப்பு போயிருந்தோம் 10 டேஸ்க்கு. அப்போ போகும்போது நாங்கள் மலேசியா போயிருந்தோம். அப்போ 2 தடவை நாங்கள் போயிருந்தோம். போன நாளும் அதே மாதிரி கிளம்புறக்கு நாளும் நாங்கள் போனோம். ஆக்சுவல் பிளான் படி 2வது நாள் போகிற மட்டும்தான். ஆனால் நான் தான் ரெக்வஸ்ட் பண்ணேன், கொஞ்சம் போகலாம், இவ்வளோ தூரம் மறுபடியும் ஒரு தடவை முருகனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான். பட் ஓகே, போய் ரொம்ப அந்த படிகள்லாம் பார்க்க பயங்கரமாக இருக்குது. ஆனால் முருகனை பார்க்க போகிறோம் சந்தோஷத்தில் ஏறுறதே தெரியல, ஒரு கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிடுவார் அப்படி தான். ஆனால் கொஞ்சம் அந்த படிங்க கொஞ்சம் நேராக இருக்காமல் லைட்டாக கொஞ்சம் சரிஞ்சிருந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு எல்லா படிகளுமே. ஏன்னா 2 தடவை ஏறி இருக்கனால அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. 2 தடவையும் போய் அந்த மலை ஏறி அந்த மலை ஏறுற கஷ்டமும் இறங்குற கஷ்டமும் தெரியாது. ரொம்ப சூப்பராக முருகன் அங்கே பார்த்திங்கன்னா மேலே ஒரு உற்சவர் இருப்பார். அதே மாதிரி அங்கே மேலே ஒரு முருகன், அவர் தான் மெயின். அவர்கிட்ட எய்த்தாப்பில் உற்சவர். அதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 படி ஏறினவர் மறுபடியும் முருகன் வள்ளி தேவயானையோடு இருப்பார். இந்த கோயிலுக்குள்ளே இருக்கிறது தான் மெயினானவர். இது நம்ம மேலே ஏறி வந்தாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 10 படி இறங்கணும். இறங்கிட்டால் இந்த இடம் வந்துடும். இங்கேயே நிறைய இந்த வள்ளி குகை ஸ்டோரி எல்லாம் வச்சுருப்பாங்க. இங்கேருந்து அந்த படி தெரியுதுல, அது வழியாக நம்ம மேலே ஏறணும். அங்கே முருகன் வள்ளி தேவயானோடு இருப்பார். அந்த கிளிப்ஸும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இதுதான் கீழ்கோயில். கீழேனா மெயின் கோவில், அதுக்கு மேலே இருக்கிறது. இந்த கோவிலில் எல்லாத்துலேயுமே இங்கே கொஞ்சம் வீடியோஸ் அலோவ் பண்ணாங்க, ஸோ எடுத்துட்டேன். இதே மாதிரி கீழேயும் ஒரு சிவன் கோயில் இருக்குது. ஆனால் அந்த சிவனுக்கும் கொஞ்சம் ஏறி போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு 10 படி முருகனை ஃபைனலி பார்த்தாச்சு. அவ்வளோ சந்தோஷம் என் முகத்தில். ஆனால் அப்போ 2 வருஷம் முன்னாடினால கொஞ்சம் ஃபேட்டியாக தான் இருப்பேன். அதுக்கப்புறம் அந்த கோயில், இந்த கீழ்கோவிலில் சைடில் சன்னதி, முருகன் சன்னதி அந்த சைடு, இது அந்த வர வழி. இதுதான் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ராஜகோபுரம். இந்த கோபுரத்தை நம்ம தாண்டி தான் போகணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதை 2 வருஷம் கழித்து போஸ்ட் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா சுந்தரேஸ்வரர் மீனாட்சியோட திருக்கோவில். அதில் அறுபடை முருகன், எல்லா படை வீட்லேயும் முருகன் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி வச்சுருப்பாங்க. கூடவே பஞ்சமூர்த்திகள்னு எல்லாருமே இருப்பாங்க. சண்டிகேஸ்வரர் எல்லாமே ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கோயில் நான் வீடியோ எடுக்கல, ஸோ அதை நான் அட்டாச் பண்ண முடியல. அங்கே வீடியோ அலோவ் பண்ணாங்களே ஞாபகம் இல்லை. இதான் மேலே இருக்கிற கோவில். இங்கே முருகன் வள்ளி தேவயானோடு இருப்பார். இங்கேயும் ரொம்ப ரொம்ப அழகாக தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். உங்களுக்கு போகிற வர கஷ்டமே தெரியாது. முருகன் கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிடுவார். ஆனால் இந்த வீடியோஸ் ஏன் இத்தனை நாள் தள்ளி போச்சுன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. இனிமேல் தெரியுமான்னு எனக்கு தெரில. இது சைடில் இருக்கிற ஒரு பெருமாள் கோயில். கீழே மலை இறங்குனதுக்கப்புறம் இங்கே திருப்பதி வெங்கடாச்சலபதி, அலமேலுமங்கா தாயார், வெளியே கருடன் பார்த்துருப்பீங்க, பிரம்மாவும் இருக்கார். ரொம்ப சூப்பராக இந்த கோயிலுமே ரொம்ப அழகாக இருக்கும். அம்பாலும் இது பெருமாளும் தாயாரும் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அந்த சிவன் கோயில் கீழே இருக்கிற ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அவ்வளோ அழகாக நான் சேவித்தது என்னை வாழ்க்கையில் மறக்க முடியாது. இதுதான் அந்த பெருமாள். ரொம்ப பெருசாக நல்லா இருப்பார். ரொம்ப அழகாக இருக்கார் இல்லையா? இதிலே பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தார். இவருக்கு பின்னாடியே ஆஞ்சநேயர் கோயில் கொஞ்சம் உள்ளே போனோம். அது நாங்கள் போகல. அது ரொம்ப டயர்டானால நாங்கள் போகல. ஸோ அது ஒரு மிஸ்ஸிங் தான். இல்லை அங்கே அந்த வீடியோ அங்கேயே பெரிய ஆஞ்சநேயர் இருப்பார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 10-15 அடி இருப்பார். அடுத்து இது சைட்லேயே ஒரு பார்க் மாதிரி இருக்குது கோயிலை ஒட்டி. இதில் பார்த்திங்கன்னா இந்த பாண்டு வச்சு இதில் இந்த ஃபுட்டு கிடைக்கும். நம்ம பே பண்ணி வாங்கிட்டு நம்ம போட்டோன்னா மீனுங்க சாப்பிட்றலாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பார்க்க. இது அப்படியே உள்ளே ஒரு குகை. இது மலை கோயில்ன்றனால அடியில் இருக்க குகையில் நிறைய சிற்பம், சிவனடியார்கள் எல்லாரோட சிற்பமுமே இருக்கும். அது இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே மயிலுக்கு போர்வை போத்திய ஒரு
அந்த மாதிரி எல்லாருமே நிறைய பேர் நமக்கு தெரியாத கதைகள், எனக்கு தெரியாத கதைகள் இருக்கவங்களாம் கூட இருப்பாங்க. கண்ணப்ப நாயனார் இருந்தார், இப்போ இல்லை மார்க்கண்டேயன் இருந்தார், அங்கே புத்தர் இருக்கார், அதே மாதிரி நிறைய பேர் வள்ளலார் இருக்கார். அங்கே பாருங்களேன், இந்த மயிலுக்கு போர்வை போத்திய பேகன்னு சொல்லுவாங்க, அவர் இருக்கார், திருவள்ளுவர் இருக்கார். ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த குகைகள்லாம் நல்லா பெயிண்ட் பண்ணி. அது ரொம்ப பார்க்க எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அங்கே பார்த்திங்கன்னா மாணிக்கவாசகர் இருக்கார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவருன்னு நினைக்கிறேன், அந்த கட்டி பிடிச்சார் இல்லையா எமன்ட்டு இருந்தே, அவருன்னு நினைக்கிறேன். இது என்ன இடம்னு தெரில, ஆனால் க்ளோஸில் இருந்துச்சு, பாம்பு படம் போட்டுருந்துச்சு. இது அதுக்கு பக்கத்துலேயே இது ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இது முருகனோட அந்த ஞானப்பழ செட்டு எல்லாமே, தசாவதாரம், பெருமாளோட தசாவதாரம், மீனாட்சி கல்யாணம் எல்லாமே வச்சுருந்தாங்க. அந்த லைட் செட்டிங்ஸும் ரொம்ப க்யூட்டாக கொடுத்துருந்தாங்கலாம், ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து வர மனசே இல்லை. அவ்வளோ அழகாக வைகுண்டம் பார்க்குறீங்க. நால்வர் இருந்தாங்க, எத்தனை பேர். அங்கே விநாயகர் பூஜை இருந்துச்சு, பழனி மலை செட்டு எவ்வளோங்கிறீங்க. இது பழனியா இல்லை மலேசியா முருகனான்னு தெரில. இங்கே விநாயகர் பார்க்குறீங்க. இதே மாதிரி வாசல்லையும் ஒருத்தர் இருந்தார். அதே மாதிரி மகாபாரதம், நடராஜரும் சிவகாமியும் ரொம்ப அழகாக எல்லாம், பதஞ்சலியும் வியாக்கிரபாதரும் பார்க்குறது, தேவார நால்வர்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி சரஸ்வதி, வைகுண்டம், கிருஷ்ணர்னு ரொம்ப அழகாக இருக்கும். அது 2 வருஷம் ஆனாலுமே அங்கே போனது எனக்கு இன்னும் இதுவாக இருக்குது. இது அங்கேயே பக்கத்தில் இருக்க ஃபிஷ் பாண்டு. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய ஒயிட்டாக மீன் இருந்துச்சு. இதுக்கும் அதே ஃபுட்டு போட்டோம். அது மேலே சாப்பிட்டோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கோயிலெலாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து இது புறாக்கள் நிறையா இருக்கும். அங்கே அதை ஓட விட்டு பின்னாடியே நடக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோ நான் ஒரு வேளை என்னோடய ஃபுல் ட்ரிப்பில் எடுத்த குட்டி குட்டி வீடியோஸ் நான் தந்தாலும் தருவேன். ஆனால் அது நான் கண்டிப்பாக தருவேன், நான் சொல்ல மாட்டேன். எனக்கு ஒரு வேளை தோணுச்சுன்னா நான் தருவேன், இல்லைனா மோஸ்ட்லி தரமாட்டேன். அந்த மெமரிஸ்லாம் யூடியூப் சேனலில் போட்டால் நீங்களும் பார்ப்பீங்க, எனக்குமே அந்த மெமரியாக இருக்கும்னு. 2 வருஷம் கழித்து நானும் இந்த வீடியோ ரீகேப் பண்ணி பார்த்தது எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் எல்லாமும் எப்படி நான் போய் நாங்கள் எடுத்த வீடியோஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாய்ஸ் ஓவர் கொடுத்தது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் அம்மன் சன்னதியில் கீழே அங்கே சைட் ரெனோவேஷனில் கட்டிகிட்ருக்காங்க. ஆனால் இந்த டைமில் கட்டிட்டாங்க, நாங்கள் போகும்போது கட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த வேலைகளும் இப்போ மலேசியாவில் நிறையாவே முடிஞ்சிருச்சு.